கலக்கு போவது யார்? காத்திருந்து பார். 4/12/2016 ஆகிய இன்றைய தின கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இணைந்து கலக்கும் இன்னும் ஓர் பரிமாணத்துக்கு செல்லும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட காமெடி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கலக்கப் போவது யார். இன்றைய தினம் ரோபோ சங்கர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்றார். வந்தவுடனேயே அங்கே இருக்கும் அனைவர்களையும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து மிகவும் அழகாக காமெடியாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லும் பொழுது முதலாவதாக நிகழ்ச்சியை கலக்க வருகின்றார் இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன் தினேஷ். இவர் வந்தவுடனேயே பல காமெடிகளை தன் பாணியில் மிகவும் அழகாக எடுத்து கூறி மற்றும் பழைய காமெடிகளாக இருந்தாலும் தன் ஸ்டைலில் மிகவும் அழகாக கூறி அனைவருடைய பாராட்டையும் பெற்றுக்கொண்டார். பாராட்டை மட்டுமல்லாது 18 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு நல்லதோர் ஆரம்பத்தை கொடுத்து செல்கின்றார் தினேஷ். அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக இன்னொரு காமெடியன் வருவதற்கு முன்பாக ரோபோ சங்கர் அவர்கள் தனது பாணியில் அந்த பிரபலமான காமெடியை கூறி அனைவரையும் சிரிக்க வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராஜா மற்றும் ஏஞ்சலின் இவர்கள் ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்காக அருந்ததி திரைப்படத்தை போன்று நடித்து காண்பிக்கவும் வருகின்றார்கள். அந்த கான்செப்டை ஒரு அழகான கான்செப்டாக மாற்றுவதற்கு ரக்ஷன் அவர்கள் மிகவும் பாடுபட்டு பல காமெடிகளை கூறி அந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக முடித்து வைத்தார். அதற்காக ரக்ஷனுக்கு பாராட்டுகளும் மற்றும் 13 புள்ளிகளும் கிடைக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஒரு அழகான ஸ்டாண்டப் காமெடியை வழங்குவதற்காக ஜோன் அவர்கள் வருகின்றார். ஜோன் பல பழைய காமெடிகளை தன் ஸ்டைலில் கூறினாலும் சிரிப்பொலி மேடையில் குறைவாக இருந்தது. இருப்பினும் தன் ஃப்ளோவில் இருந்து சற்றும் விலகாமல் மிகவும் அழகாக அனைத்து காமெடிகளையும் கூறி முடித்தார். நடுவர்களும் நீங்கள் மிகவும் உழைக்க வேண்டும் என்று கூறி 13 புள்ளிகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அடுத்ததாக கான்செப்டே இல்லாமல் வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்காக வினோத் அண்ட் டாஃபிக் இவர்களுடைய காமெடி மிகவும் அழகாக மேடையில் பிரதிபலிக்காத காரணத்தால் இவர்களும் மிகவும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்றும் நல்ல கான்செப்டை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்று நிகழ்ச்சியில் யாரும் ஆட்டமுழக்கவில்லை. அதனால் அடுத்த நிகழ்ச்சியில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கலக்கப் போவது யார்? காத்திருந்து பார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.